திரு சிந்தனை செல்வன், திமுகவுக்கு ஒரு விதமான ஒரு நெருக்கடின்றது, அதிகாரத்தில் பங்குன்ற முழக்கம் ஒரு வித நெருக்கடியை கொடுத்துருக்கா. இனி போக்கு அப்படிதான் போகும், முடிவே கூட டிஃபால்ட்டா கூட்டணி ஆட்சியா வரும் அப்படின்ற அவதானிப்புகள்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய கேள்விக்கான பதிலுக்கு கொஞ்சம் தாமதமாக வரேன். முதல்ல இங்கே ஒரு விவாதிக்கப்பட்ட சில விஷயங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ நண்பர் ஆதவ் அர்ஜுன் ஒரு அம்பேத்கரிய கொள்கைகளை தாங்கிய ஒரு கட்சிக்கு எப்பயுமே ஒரு தலித் ஐடென்டிட்டி இந்த சமூகத்தில் இயல்பாக குத்தப்படும். அப்போ அந்த நிலையிலிருந்து ஒரு தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த ஒரு ஜனநாயக சக்தி வருகிற போதும் நாம் அவரை எப்படி அன்பாக ரிசீவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தோழமை சிதையாமல் கருத்துக்களில் முரண்பாடு ஏற்படுகிற போது முடிந்தவரை காத்திருந்து அந்த கருத்துக்களை சரி செய்வதும் உரிய கால அவகாசம் தருவதும் அதை ஒருவேளை இந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு ஒழுங்கு நடவடிக்கை உருவாகணும் அப்படிங்கும்போது எவ்வளவு தூரம் அதில் கவனமாக இருக்கணுமோ அது ஒரு தலைமை எடுக்கிற முடிவு. அந்த நிதானமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சிச்செம்மல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கால எல்லையை அப்படி தான் புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இப்போ காலம் கனியவில்லை அப்படின்னுங்கிற ஒரு கருத்தை நான் சொன்னது போல் இதில் இப்போ காலம் கனிஞ்சிடுச்சு, இப்போ கொஞ்சம் நீங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்கே விவாதிக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். நாங்கள் அதிகார பகிர்வு என்பதை எப்படி புரிந்து கொள்கிறோம்னா, ஒரு கட்சியிடம் போய் கேட்பதல்ல அதிகார பகிர்வு. அது மக்கள்கிட்ட அந்த உணர்வு உருவாக்கப்படணும். விடுதலை சிறுத்தைகள் தனியாக நின்றாலே ஒரு 25 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு நிலை இங்கு உருவாக்கப்படுமானால், ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இன்னமும் ஒரு தலித் ஐடென்டிட்டியுடைய ஒரு இயக்கமாக தானே இருக்குது. பெரும்பான்மை இதில் இருக்கக்கூடிய 90 விழுக்காடு இளைஞர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களே. ஏன் எங்கள் மேலே ஏதாவது குற்றம் இருக்கா? இந்த அவையில் கேட்குறேன், உங்கள் மூலிமா தமிழ் சமூகத்து முன்னாடி கேட்குறேன், எங்கள் மேலே ஏதாவது குற்றம் இருக்கா? எல்லாருக்காகவும் போராடுறோம், எல்லாருக்காகவும் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பேசாத விஷயங்கள் இல்லை. இன்றைக்கி டங்ஸ்டன் கனிம சுரங்க பிரச்சனையில் மாநில உரிமைகளுக்காக பேசுகிறோம்னா விடுதலை சிறுத்தைகள் இதில் முறையாக இருக்கிறோம். மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறோம், எல்லா விஷயம் சமூக நீதி குறித்து பேசுகிறோம். ஆனாலும் கூட பொது சமூகத்தில் இருக்கிற அந்த சாதிய இருக்கும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரே இரும்பு கூண்டில் வைத்திருக்கிறது. அது தலைவர் திருமாவையும் மெல்ல மெல்ல ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நிலை உருவாகி இன்றைக்கி தான் எல்லாருடைய வாயிலும் நிறைவாக தலைவர் திருமா என்று சொல்லுகிற ஒரு மாற்றம் உருவாயிருக்கு. இது வெறும் சொல் மாற்றம் அல்ல, தமிழ் சமூகத்தின் சிந்தனை மரபில் உருவாயிருக்கிற ஒரு மாற்றம். நான் திமுக நண்பர்கள்ட்ட பேசும்போது எங்கள் தலைவர் திருமா வராருங்க அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்கிற போது, என்னங்க எங்கள் தலைவர்னு சொல்கிறீங்க, அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச ஒரு பெரிய தலைவருங்க என்று திமுக நண்பர்களே சொல்லுகிற அளவிற்கு ஒரு நிலை மாறி இருக்கு. இதை தான் சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றம். ஆக அந்த முறையில் தான் நாங்கள் அதிகார பகிர்வை பார்க்குறோம். நம்பர் 2, இன்றைக்கி மரியாதைக்குரிய அண்ணன் கோவிச்செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். எந்த குழப்பமும் இல்லாமல் அது இயல்பாக அழகாக சாதாரணமாக தினமும் காலையில் பூக்கிற ஒரு பூவை போல் அது பூத்துருக்கு. இது இப்போ அதிகார பகிர்வுனா என்ன? ஒரு கட்சிக்கு மட்டும் அதிகார பகிர்வா? ஒரு சமூகம் எம்பவர் ஆகிறத பொது சமூகமும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உளவியல் உருவாக தொடங்கி இருக்கிறது. இதுதான் தலைவர் திருமாவுடைய 30 ஆண்டு கால உழைப்பிற்கு தியாகத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இங்கே இந்த ஆங்கிளில் தான் நாங்கள் அதை பார்க்குறோம். நம்பர் 2வது என்னன்னாக்கா, சொல்லுங்க நீங்க, அதாவது திமுகவுக்கு கூட்டணி நெருக்கடியா? இல்ல, இது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் எந்த நெருக்கடியும் தரவில்லை. எங்களுக்கு ஒரு கட்சிகிட்ட போய் லாபி பண்ணுறது, அந்த ஆர்கியூ பண்ணுறது, அந்த லாபியிஸ்ட்டு இவைகளின் மூலமாக கிடைக்கிறது அந்த கடைசி நேர விஷயம். ஆனால் மக்கள் மத்தியில் வேர்க்கால்களில் நாங்கள் இறங்கி நிற்கணும். மக்கள் எங்களுடைய கட்சியே அல்ல, எங்களுடைய கருத்தியலை ஏற்றுக்கொள்ளணும். தலைவர் திருமா இன்று எல்லாராலும், தலைவர் திருமா மட்டும் இல்லை, பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தரை பார்க்காம ஒருத்தர் அவரை பண்பின் அடிப்படையில் மதிப்பிடுகிற ஒரு நிலை உருவாகிற போது கட்டாயமாக தமிழ்நாட்டில் இருக்கு. ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் நாங்கள் ஜெயிச்சு எங்களுடைய ஆதரவு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஒரு ஆட்சி நடக்குங்கிற நிலையில் இப்போ எங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டால் எங்களுடைய பிடி யார் கையில் இருக்கும்னா, யார் கூட்டணி அரசினுடைய தலைமையில் இருக்கிறாங்களோ இருக்கும். அப்போ அதுக்குரிய வலிமையான எண்ணிக்கையில் அதிகாரத்தை பெறுவது என்பது தான் உண்மையிலே அதிகாரத்தில் பெறுகிற போது சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு. ஆகவே அந்த அடிப்படையில் எப்பொழுதுமே எங்களுடைய கொள்கையை, கோரிக்கையை மக்களிடத்தில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். எங்களால் திமுகவுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது, திமுகவாலும் எங்களுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது.